லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை நிகழுதுங்க. இந்த தை அமாவாசை அன்று ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தை அமாவாசை நிகழக்கூடிய முக்கிய கிரக பெயர்ச்சியில் காரணமாக இந்த 4 ராசிகளுக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வெற்றியும் பணமும் குவிய போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த 4 ராசிக்காரவங்க யார் யார், உங்களுடைய ராசி இந்த 4 ராசியில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஜோதிட கணிப்புகள் அப்படின்னா அனைத்து ராசிகாரர்களுக்குமே கிரக பெயர்ச்சியினுடைய அமைப்பு பொறுத்து தாங்க அவங்களுடைய பலாபலன்கள் கணிக்கப்படுது. அவ்வாறு கணிக்கப்படக்கூடிய பலன்கள் 12 ராசிக்காரவங்க மத்தியிலையுமே வெவ்வேறு மாற்றத்தை வெவ்வேறு பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது நிகழக்கூடிய ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தை அமாவாசை நிகழுது. இந்த தை அமாவாசை அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். அமாவாசைகள்லையே ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசைன்னு சொல்லலாம். தற்போது இந்த தை அமாவாசை அன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய முக்கிய கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த 4 ராசிக்காரவங்க மிகப்பெரிய அளவில் யோகம் உருவாக போகுதுங்க. அந்த 4 ராசிக்காரவங்களுக்கும் மிகப்பெரிய அளவு நற்பலன்கள் அனைத்து விஷயத்திலேயுமே பலவிதமான நற்பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகும். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேசராசி அன்பர்கள். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைய பெறுதுங்க. மேசராசிக்காரவங்களோட பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே சற்று கூடுதலாக இருக்கும். அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக பல சாதனைகளை புரியவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுதுங்க. பணியிடத்தில் இலக்குகளை அடைந்து வெற்றி பெறுவதோடு சம்பள உயர்வையும் பெறக்கூடிய வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்குதுங்க. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இவை அனைத்துமே சற்று உயர்வு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதுபோல் இது நாள் வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த பணியிட மாற்றம் இல்லை சலுகைகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ப்ரமோஷன் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காலதாமதமாகி இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது சரளமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடியதுங்க. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பல நன்மைகள் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுதுங்க. மேசராசிக்காரவங்க பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து விஷயத்திலையும் சாதகமான நிலையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு பல வகையில் வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வழங்கக்கூடிய வகையில் இருக்க பெறுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் உடல் ரீதியான அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி சேமிப்பு சற்று உயரும் ஆரம்பிக்குங்க. செலவுகள், கடன் பிரச்சனை இவை எல்லாமே அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்ததாக சிம்மராசிக்காரவங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுதுங்க. நிறைய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இது நாள் வரைக்கும் ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை தேடி வருங்க. பணி புரிகிறவங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்களில் நல்ல லாபத்தை பெறுவாங்க. நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. குடும்பத்தில்
மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில தொழில், வாழ்க்கை, வியாபாரம் போன்றவை உங்களுக்கு நற்பலன்கள தரக்கூடியதான வகையில அமைவதோடு மட்டும் இல்லாமல், வளர்ச்சியும், முன்னேற்றமும் தரக்கூடிய வகையிலும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு மந்தமாக இருந்த வியாபாரம் சூடு பிடித்து, ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குதுங்க. அதே மாரி திடீர் பயணங்கள் மூலமா அனுகூலங்களும், ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நட்புகள் கிடைக்கப் பெறும். அதன் மூலம் நெறைய அனுகூலங்களும், நன்மைகளும் உங்களுக்கு அ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணவரவு ஏற்படலாம். மூதாதையர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கப் பெறுங்க. ஒரு சிலருக்கு வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. அதே மாரி பெண்கள பொறுத்தவரைக்கும் புதிய ஆடை, ஆபரணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும். விருப்பப்பட்ட பொருட்கள வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த காலகட்டத்தில பல வகையில உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு கூடுதலாகவே இருக்குதுங்க. அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போறது கன்னிராசி. கன்னிராசி அன்பர்கள் பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலமும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாகவே இருக்க போகுதுங்க. பணிபுரியவங்களுக்கு தங்களுடைய அலுவலகத்துல சாதனைகள் புரிவாங்க. தொழிலதிபர்கள் வழக்கத்தை விட நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குதுங்க. நிதி ரீதியாக எதிர்பாராத அளவில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க. கேட்டிருந்த இந்த இடத்துல தாராளமான உங்களுக்கு பணவரவு ஏற்படலாம். திடீர் திருப்பமாக உங்களுடைய வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படுவதன் காரணமா பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும், வளர்ச்சியும் அதிக அளவிலேயே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில தென்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுதுங்க. அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்த பொறுத்தவரைக்கும் நல்ல நிதி நன்மையை நீங்க கிடைக்க பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பல வகையில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குதுங்க. வெளியூர் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதே மாதிரி திடீர் பணவரவு உங்கள திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்ல சுபகாரிய நிகழ்வுகள் அரங்கேறுவதற்கு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி குறைவு இருக்காத ஒரு அற்புதமான காலகட்டமாக, அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழ் இவை எல்லாமே கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த கிரக அமைப்பு அப்படின்னு உங்களுக்கு பல்வேறு வகையில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொற்காலமாகவும், பொன்னான வாய்ப்புகளை விளங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்பெறுது. அடுத்து பார்க்க போற ராசி மீன ராசிக்காரவங்க. மீன ராசிக்காரவங்கள பொறுத்தவரைக்கும் தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. பணியிடத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிக அளவிலேயே கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டமும் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பரம்பரை சொத்துக்கள்னால நல்ல நிதி ஆதாயங்கள கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே கிடைக்குதுங்க. காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படுவீங்க. தம்பதிகளுக்கிடையே பிணைப்பும் சற்று அதிகரிக்கவும் செய்யுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ரீதியாக பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய திறமையின் காரணமாக நிறைய அங்கீகாரத்தை நீங்க பெறுவதோடு, ஊதிய உயர்வையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுதுங்க. ஒரு சிலருக்கு ப்ரமோஷனோட கூடிய சம்பள உயர்வு கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்க பெறுதுங்க. பணியிடத்திலயும் சரிங்க, குடும்ப சூழ்நிலையிலயும் சரிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலைகள்ல மட்டும் இல்லாம அனுகூலமான வகையில இருக்கிறது. அதே சமயம் மற்றொரு புறம் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப நாளா வேலை தேடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு விரும்பிய வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்த்த நல்ல சம்பளத்தோட கூடிய
உங்களுடைய கனவு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு அரசாங்க தொடர்பான வேலைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கம் தொடர்பான நீங்க ஏதேனும் தேர்வு எழுதி இருக்கீங்க அப்படின்னா, அது வெற்றி வாய்ப்புகளையும் நீங்க சூடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அதிகரித்து காணப்படுங்க. ஒரு காலகட்டம் வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால இந்த 4 ராசிக்காரவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோதான் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டிருந்தாலும், இனிமேட்டு வரக்கூடிய காலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையே வந்து மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. அதனால கண்டிப்பா இந்த காலகட்டத்த நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில பணவரவெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால, நீங்க வந்து சேவிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணி வைங்க. ஃப்யூச்சர்ல உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவ லைக் பண்ணுக்குங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.